ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் அபாக்கஸ் சம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் மேக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாலும் ஸோ அந்த சம்ஸும் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் 10th சிபிஎஸ்சி மேக்ஸ் சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அதையும் நம்ம சேனலில் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. இந்த வெப்சைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் மொபைலோ இல்லை லேப்டாப்போ பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதுக்கான ரிவ்யூஸை பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் பெஸ்ட்டு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சைட் பை சைட் அபாக்கஸ் சம்ஸும் பார்ப்போம், சிபிஎஸ்சி 10th மேக்ஸும் பார்ப்போம். ஸோ வேறு யாருக்காவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சிபிஎஸ்சி கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1ல் ரியல் நம்பர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனில் இதில் 2 டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அல்காரிதம், இன்னொன்று லெமா. ஓகே, ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா என்னன்னு பார்க்கலாம். அல்காரிதம் இஸ் நத்திங் பட் அ சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஒரு கான்செப்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அந்த ஒரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி ஃபைனலி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் அல்காரிதம். ஓகேங்களா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் இங்கேயும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ தட் இஸ் அல்காரிதம். இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் சால்விங் அ ப்ராப்ளம். தட் இஸ் அல்காரிதம். Second concept is a lemma. Lemma means ஒரு தியரமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் பேர் தான் லெமா. ஓகேங்களா, இட் இஸ் அ ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறது தான் ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இட் இஸ் அ ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு ஃபார் ப்ரூவிங் another statement. லெமானா இட் இஸ் அ ஸ்மால் தியரம் டு ப்ரூவ் சம் பிக் தியரம்ஸ் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ப்ரூவன் ஒரு ஸ்மால் தியரமை வச்சு ஒரு பிக் தியரமை ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லெமா. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு ஃபார் ப்ரூவிங் அனதர் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த 2 கான்செப்ட்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் யூக்ளிட் டிவிஷன் லெமா. இதில் லெட்ஸ் கன்சிடர் ஒன் எக்ஸாம்பிள். 19 எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ இந்த 19 இஸ் த டிவிடெண்ட். இதுக்குள்ளே இருக்கிறது டிவிடெண்ட். இங்கே டிவைசர் எதுவும் கொடுக்காதனால நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம், பட் நான் 3 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 6 3s are 18. இதுக்குள்ளே இருக்கிறது டிவிடெண்ட், இங்கே வெளியில் இருக்கிறது டிவைசர். ஓகேங்களா, ஸோ 6 3s are 18. 19 minus 18 1. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இது டிவிடெண்ட், இது டிவைசர், திஸ் இஸ் quotient and this one is remainder. So நமக்கு 19 இப்போ எப்படி வந்துச்சு பாருங்க. 19 equal to 6 into 3 plus 1. இது சால்வ் பண்ணாதானே நமக்கு 19 வரும். 6 3s are 18. 18 plus 1 is 19. ஓகேங்களா, ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம? 19 is nothing but dividend. So dividend equal to 6 is nothing but quotient. Quotient into 3 is divisor plus 1 is remainder. So this is nothing but Euclid division lemma. That is, we can write this dividend with a combination of quotient, divisor and remainder. So இது 19க்கு மட்டும் இல்லை, எனி நம்பருக்கும் இது வந்து அப்ளிகபிள். ஸோ நம்ம காமனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவிடெண்ட்டை நான் ஏ எடுத்துக்கிறேன். A equal to கோஷன்ட்டை Qன்னு எடுத்துக்கிறேன். Q into டிவைசரை B எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ரிமைண்டர் இஸ் R. இதுதான் ஜென்ரல் சின்டாக்ஸ் ஃபார் யூக்ளிட் டிவிஷன் லெமா. ஓகேங்களா, ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, 19 இருக்கலாம், 20 இருக்கலாம், 21 இருக்கலாம், 56 இருக்கலாம், 93 இருக்கலாம், 106 இருக்கலாம். ஸோ எது வேணா இருக்கலாம் டிவிடெண்ட். ஓகேங்களா, கோஷன்ட் இஸ் ஆல்சோ கேன் பி எனி நம்பர். into divisor is also can be any number plus remainder. So common இந்த letters யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். So this is nothing but Euclid division lemma. இப்போதைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்குறோம். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே,
அதாவது இது டிவிஷனில் போட்டு பார்க்குறோன்னா இங்கே பாருங்கள் 19 நம்ம எடுத்ததுனால இதில் 19 போட்டோமா. ஸோ 19 தான் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கலாம் ஓகேங்களா. ஏ டிவைசர் வந்து பி, எனி டிவைசர் இருக்கலாம். கோஷன்ட் ஈக்குவல் டு கியூ, இங்கே ஏதோ ஒரு வேல்யூஸ் வரும், சம் ரிமைண்டர்ஸ் வரும். இந்த ஆர் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம், ஆர் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ரிமைண்டர் 0வும் வரலாம், இல்லைனா 1 வரலாம், இன்னும் எப்படி வேணால் வரலாம். பட் இதோட சின்டாக்ஸ், இதனோட ஃபார்முலான்னா இதுதான். திஸ் இஸ் ஈக்லிட் டிவிஷன் லெமா. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க, ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் பார்ட், இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ரியல் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் n இஸ் நத்திங் பட் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 1, 2, 3 எக்ஸெட்ரா infinite, அது போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ n represent natural numbers which starts from 1. Next, whole number. W means whole numbers. Whole numbers na it's nothing but natural numbers, but it includes 0 also. That is whole numbers ஓகேங்களா. நேச்சுரல் நம்பர்ஸ்ல என்ன இருக்கோ அது எல்லாமே இங்க வரும், பட் இதுக்கு முன்னாடி ஒரு 0ன்னு ஒன்று இன்க்ளூட் ஆகியிருக்கும். தட் இஸ் ஹோல் நம்பர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல. நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பட் ஒரு 0 இன்க்ளூட் ஆகியிருக்கும். ஸோ ஒரு நம்பருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இசட் இஸ் நத்திங் பட் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் இஸ் ஆல்சோ நத்திங் பட் ஹோல் நம்பர்ஸ். பிகாஸ் ஹோல் நம்பர்ஸில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இன்டீஜர்ஸ்லேயும் வரும். 0, +1, +2, +3 எல்லாமே வரும் ஓகேங்களா. பட் இட் இன்க்ளூட்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ ஓகேங்களா. ஸோ -1, -2, -3 அதுவும் வரும். 0, 1, 2, 3 எல்லாமே வரும். ப்ளஸ் -1, -2, -3, -4 ஸோ இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. தட் இஸ் இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் இஸ் Q, தட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் மீன்ஸ் ரெக்கரிங் அண்ட் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங் ஓகேங்களா. ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், பட் ஒரு இடத்துல அது டெர்மினேட் ஆகிடும், அதாவது ஸ்டாப் ஆகிடும். தட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 எடுத்துக்கோங்க. 1/2 டிவைட் பண்ணோன்னா திஸ் இஸ் டிவிடெண்ட். 1 இங்கே இருக்கும், டிவைசர் 2 இங்கே இருக்கும். ஸோ இதை விட இங்கே சின்னதாக இருக்கனால 0 இன்க்ளூட் பண்ணுவோம், அதனால இங்கே பாயிண்ட் வச்சுப்போம். 5 2s are 10னா அவ்வளோதான், ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. 0 ரிமைண்டர் வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு நம்பர் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை. ஸோ தட் இஸ் டெர்மினேட்டிங் ஓகேங்களா. ரெக்கரிங் அண்ட் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்னா அது ரேஷனல் நம்பர்ஸ். ரெக்கரிங்னா ரிப்பீட் ஆகிட்டே வருது பாருங்க. சில டைம்ஸ்ல ரிப்பீட் ஆகிட்டே வரும், சில டைம்ஸ்ல டெர்மினேட் ஆகிடும். அதாவது இதுக்கு பாருங்க டெர்மினேட் ஆகிடுச்சு, இதுக்குள்ள பாருங்க 0.3333 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே வருது, ரெக்கர் ஆகிட்டே வருது, பட் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுது ஓகேங்களா. தட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ். இந்த இடத்துல பாருங்க 4.3 பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட்லேயே அது ஸ்டாப் ஆயிடுச்சு, தட் இஸ் டெர்மினேட்டிங். ஸோ இதுலேயும் அதே தான் சரிங்களா. ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது, சம்டைம்ஸ் ரெக்கரிங்காகவும் ஆகும், ரிப்பீட்டும் ஆகிட்டு வரும் சரிங்களா. ஸோ தட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் மீன்ஸ் நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங், அதாவது ரிப்பீட்டும் ஆகாது, டெர்மினேட்டும் ஆகாது ஓகேங்களா. தட் இஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ். 4.32 ரெக்கர் ஆகவே இல்லை, அதாவது ரிப்பீட் ஆகவே இல்லை, பட் இந்த இடத்துல பாருங்க எக்ஸெட்ரா போட்டாச்சு பாருங்க. அப்படின்னா அந்த நம்பர்ஸ் போயிட்டே இருக்கு, எண்டே இல்லை அதுக்கு ஓகேங்களா. ஸோ இதுலேயும் அதே மாதிரி பாருங்க 0 ரிப்பீட் ஆகவே இல்லை, பட் டெர்மினேட்டும் ஆகலை, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா. ஸோ தட் இஸ் நான் ரெக்கரிங் நான் டெர்மினேட்டிங். அதுதான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். பையோட வேல்யூ என்ன, 22/7 இருக்குமா. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 3.14 அப்படியே எண்ட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கிறது ஓகேங்களா. ஸோ நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் நாட் இர்ரேஷனல், தட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி ரியல் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி அபோவ் நம்பர்ஸ் லைக் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் ரியல் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால தான் ரியல் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னேன். இது எல்லாமே கம்பைன்ட் ஆகி வர்றது தான் ரியல் நம்பர்ஸ் ஓகேங்களா. அது இந்த இடத்துல எழுதியிருக்கோம். தட் இஸ் ஹோல் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர் அதாவது நேச்சுரல் நம்பர்ல 1 2 3 மட்டும் தான் இருக்கு, ஹோல் நம்பர்ஸ்ல ஒரு 0 ஒன்று இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ ஹோல் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் நேச்சுரல் நம்பர் ஓகேங்களா. இதை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இங்க வந்திருக்கு நேச்சுரல் நம்பரை விட. ஸோ அதனால இப்படி எழுதியிருக்கேன். இன்டிஜர்ல ஹோல் நம்பர்ல நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. ஹோல் நம்பர்ல பாருங்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் வந்துச்சு, பட் இன்டிஜர்ஸ்ல நமக்கு நெகட்டிவும் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ இன்டிஜர் இஸ் கிரேட்டர் தென் ஹோல் நம்பர். நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 வந்துருச்சு,
பட் ரேஷனல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் சம்திங் நம்ம வேல்யூஸ் வருது இல்லை 0 something வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் வரதுனால ரேஷனல் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இர்ரேஷனல் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரில் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது, பட் இர்ரேஷனல் நம்பரை ஸ்டாப்பே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதனால இர்ரேஷனல் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர் இஸ் நத்திங் பட் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி அபோவ் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் பார்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.